ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா RJ45 கனெக்டர் அடிப்பது எப்படி. அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி RJ45 கிரிம்பிங் டூல் ஒன்று வேணும். உங்களுக்கு அந்த டூல்லேயே உங்களுக்கு ஸ்லீவ் டூல் ஒன்று கொடுத்துருவாங்க. நம்ம அதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நமக்கு CAT6 கேபிள் தேவைப்படும். CAT6 கேபிள் அதை நம்ம ஒரு மீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் RJ45 கனெக்டர்னு இருக்குது, அது தேவை நமக்கு. அது எப்படி க்ரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயர் கட்டர் ஒன்று தேவைப்படும், அதை ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல கேபிளை ஸ்லீவ் எடுக்கணும். இது ஒயர் கட்டர் வழியாகவும் ஸ்லீவ் எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம அதுலேயே ஒரு ஸ்லீவ் டூலும் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே ஸ்லீவ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்லீவ் எடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூலை வச்சு நான் உங்களுக்கு ஸ்லீவ் எடுத்து காமிக்கிறேன். அதுவும் அதுலேயும் ஸ்லீவ் எடுக்கலாம். ஓகேங்களா? அதில் உள்ள நடுவில் உள்ள லைனால் கட் பண்ணிடணும். நம்ம இதுக்கு ஒரு கலர் கோடு இருக்குது. நான் அது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அந்த கலர் கோடை. நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படியே. அது ஃபஸ்ட்டு கலர் கோடு ஆரஞ்சு பேர் எடுக்கணும். நம்ம ஆரஞ்சு ஒயிட் ஃபஸ்ட்டு நம்பர் 1, ஆரஞ்சு ரெண்டாவது நம்பர் 2, அதுக்கப்புறம் நமக்கு க்ரீன் ஒயிட் வரும். க்ரீன் ஒயிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ளூ எடுக்கணும். இந்த மாதிரி கேபிளை இழுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கணும். ப்ளூக்கு அப்புறம் ப்ளூ ஒயிட் வரும், அதுக்கப்புறம் க்ரீன் வரும். அதுக்கப்புறம் ப்ரௌன் பேர் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி ப்ரௌன் பேர் லாஸ்ட் பேர் வரும். ப்ரௌன் ஒயிட்டு, அதுக்கப்புறம் ப்ரௌன். இது எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். அந்த கிரிம்பிங் டூல்லையே கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கட்டர் கொடுத்துருப்பாங்க. அதை கனெக்டரில் போகிற அளவுக்கு லூஸ் வச்சுட்டு நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அந்த கனெக்டர் எடுத்து அந்த பின்னு நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி, நம்ம ஃபேஸில் பார்க்குற மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் அப்படியே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணும்போது எதுவும் பேர் சேஞ்ச் ஆகக்கூடாது, பார்த்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி நல்லா புஷ் பண்ணிங்கன்னா அந்த காப்பர் போய் அந்த மேலே உள்ள பாட்டமில் உங்களுக்கு முட்டிட்டு அந்த ஸ்லீவ் உள்ளே போயிடும் நல்லா உங்களுக்கு. அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதில் அந்த பஞ்சிங் டூலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த காப்பர் பின்னு போய் உள்ள கேபிளை பஞ்ச் பண்ணி உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது RJ45 கனெக்டர் அடிக்கிறது இப்படி தான், ரொம்ப ஈஸியான மெத்தடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.